ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டைஸ் ரீப்ளே வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த சேவான்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோட் 1 and 2 தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல வர ஸ்டோரி வேற லெவல்ல இருக்குங்க. இதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தாங்க காட்டுறாங்க. இப்போ அவங்க மனைவி என்ன கேட்பாங்கன்னா, என்னங்க நீங்க எதை பத்தியும் பேச மாட்டீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, எதை பத்தி பேசணும் அப்படின்னு இவன் கேட்பானா. அதுக்கு அவன் என்ன சொல்லனா, அதாங்க நம்ம பொண்ணோட கல்யாணத்தை பத்தி அப்படி சொன்னோடனே, என்னம்மா இப்போ அவசரம், அவளுக்கு என்ன வயசு ஆகுது, எதுக்காக இப்போ உடனே அவ கல்யாணத்துக்கு அவசரப்படுற அப்படின்னு இவன் கேட்பானா. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அவ பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே நம்மளோட கடமை அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீ சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா அவ என்ன சொன்னா, எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு, அதனால நான் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா, ஆனா நீ என்ன அவசரப்படுற அப்படி சொல்லும் போது, இல்லங்க எனக்கு நல்லா புரியுது, அவ பெரிய பொண்ணு ஆயிட்டா வேற, அது மட்டும் இல்லாத நல்ல வரம் ஒன்று வந்திருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா சீக்கிரமா அதை நான் பேசுவேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், நீ சொல்றது சரிதான், கொஞ்ச நாள் என் கூட இருப்பான்னு பார்த்தேன், சரி ஓகே நீ செய்ய வேண்டியது செய்யு, அதுக்கப்புறம் மீதியெல்லாம் நைட்ல வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், இப்போ இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, இப்போ நைட்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோட ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, இப்போ அவங்க பொண்ணு என்ன கேட்பாங்கன்னா, அப்பா ரொட்டி எப்படி இருக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது, ஏமா ரொட்டியில என்ன இருக்கு போது, எல்லாமே பொரியல் எப்படி இருக்கு, குழம்பு எப்படி இருக்குன்னு தான் கேட்பாங்க, நீ என்ன ரொட்டி எப்படி இருக்குன்னு கேட்கற அப்படின்னு இவர் கேட்ட உடனே பக்கத்துல இருந்த அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க இன்னைக்கு ரொட்டி அவ தான் செஞ்சா, அதனால தான் அப்படி கேட்கறா அப்படி சொன்னோடனே உடனே அவங்க அப்பாவும், அதான் நினைச்சேன், ரொட்டி இவ்வளவு சாஃப்டா இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சேன், அது நீதானா அப்படின்னு பாராட்டிட்டே இருக்கும் போது, இப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க நீங்க வேற அவளுக்கு ரொட்டி செய்ய சொன்னா அப்படியே வரட்டி தட்டி வைக்கிறா, சீக்கிரமா ரொட்டி சுட கத்துக்கிட்ட தானே, கொஞ்சம் நாள்லயே இவளுக்கு கல்யாணம் வேற ஆக போகுது அப்படி சொன்னோடனே, இதை கேட்ட அவங்க பொண்ணு டென்ஷன் ஆயிடுவா, நீ திரும்ப ஆரம்பிச்சிட்டியமா, எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம், நான் தான் எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்றேன் இல்லையா அப்படி சொல்லிட்டு அவ கோவமா அங்கிருந்து போகும்போது, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவர் பெட்ல உட்காந்துருக்கும் போது அவங்க மனைவி பக்கத்துல உட்காந்துட்டு, ஆமா என்னங்க யோசிக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, இல்ல நம்ம பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா, இன்னும் கொஞ்ச நாள் அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா இந்த வீடு என்ன ஆகுறது, இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்காது, அது மட்டும் இல்லாத நான் யாரோ இல்லாத மாதிரி இருப்பேன், அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமா புலம்பும் போது, ஏங்க கவலைப்படுறீங்க, நான் தான் இருக்கேன் இல்லையா அப்படி சொல்லும் போது, இதை கேட்ட ஆகணும், ஆமாமா நீ இருக்க, ஆனா உன் இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, இப்ப கூட பாரு உன்னை கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி பார்த்தனோ நீ அதே போல இருக்க அப்படி சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு கேட்பாளா. அதுக்கு அவன் என்ன சொல்லணும், உண்மையாவே நீ இப்ப பாக்குறதுக்கு அப்படியே தேன் மாதிரி இருக்க, உன்னை அப்படியே எடுத்து குடிக்கலாம் போல தோணுது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவனும், அப்படியா உங்களை யார் தடுத்தா, நீங்க குடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவ போட்டிருந்த அந்த துணியை லைட்டா விளக்குவாளா. அதை பார்த்த உடனே இவனுக்கு செம மூடாயிடுங்க. உடனே இவன் என்ன பண்ணுவானா, அவன் மனைவியை கேஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கும். அந்த பெட்ல கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமா அவளை வச்சு பண்ற செஞ்சு செம்ம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த ஆக்டர் பண்றது எல்லாமே பார்த்தோன்னா சும்மா வெறியாவே இருக்குங்க. இப்படியே இவங்க 2 பேரும் ஒரு வழியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. ஒரு கிராமத்துல ஒரு அங்கிள் உட்காந்துருப்பாருங்க. இவரோட பேர் ராஜுங்க. இப்ப இந்த ராஜு சாச்சா இங்க உட்காந்துட்டே இருக்கும்போது இப்ப அங்க ஒருத்தன் வருவானா, வந்தவன், ஐயா அம்மா உங்களுக்காக டிஃபன் கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லும்போது, நீ எதுக்குப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து வந்திருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது, சேச்சே இதுல என்ன கஷ்டம் இருக்கு, சரி உங்க உடம்பு எப்படி இருக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது, ஏன் உடம்பாப்பா பரவாயில்ல அப்படி சொல்லும்போது, சரிங்க ஐயா எதுக்காக நீங்க உடம்பு இப்படி சரியில்லாதப்ப இந்த ஊர்லயே இருக்கணும், கொஞ்ச நாள் நீங்க டவுன்ல இருக்கலாம் இல்லையா அப்படி சொல்லி கேட்கும்போது, எனக்கு டவுன்ல இருக்க பிடிக்க மாட்டேங்குதுப்பா, அங்க இருக்கிற காத்துல எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு இவங்க சொல்லுவாரா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அம்மா உங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க ஐயா, அது மட்டும் இல்லாத நீங்க நிறைய பேருக்கு உதவி வேற செஞ்சிருக்கீங்க, உங்க வளர்ப்பு பையன் வேற டவுன்ல தானே இருக்கான், சோ அவரை கூப்பிட்டு நீங்க பாத்துக்கலாம் இல்லையா, ஏன்னா இந்த டைம்ல உங்களுக்கு உடம்பு வேற முடியல, அது மட்டும் இல்லாத அவர் உங்களை பாத்துக்கிறதுக்கான கடமையும் இருக்கு இல்லையா அப்படி சொல்லும்போது, நீ சொல்றது என்னமோ சரிதான், ஆனா அவனுக்கு அங்க நிறைய வேலை இருக்கும், எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்ணணும், அதான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லும்போது, சரிங்க ஐயா நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க அப்படி சொல்லிட்டு இப்ப அவனும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோட ஃபேமிலி தாங்க காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் அவரோட மனைவி பக்கத்துல நிக்கும் போது இப்ப அவருக்கு ஒரு கால் வருங்க. அதை எடுத்து பார்த்தவரு, என்னது அப்பாவா, அப்பா என்ன இந்த நேரத்துல கால் பண்றாரு அப்படி சொல்லிட்டு இப்ப அதை அட்டன் பண்ணி பேசும்போது, அப்பா வணக்கம் எப்படி இருக்கீங்க, அம்மா என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, இப்ப அவரு ஏதோ ஒண்ணு சொல்லுவாரா. உடனே இவனும், என்னப்பா சொல்றீங்க, அப்படியா சரி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இன்னைக்கு சாயந்தரமே ஊருக்கு வரோம் அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த கால் கட் பண்ணுவோனா. உடனே பக்கத்துல இருந்த அவங்க மனைவியும், என்னங்க ஆச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால நம்ம எல்லாமே இன்னைக்கு ஊருக்கு போறோம் அப்படி சொல்லும்போது, என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு எப்படிங்க லீவ் கிடைக்கும் அப்படி சொல்லி கேட்கும்போது, லீவா, இந்த வேலையை போனாலும் பரவாயில்ல, நான் எப்படியா இருந்தா ஊருக்கு போய் ஆகணும், உனக்கு தெரியாதுமா எங்க அம்மா அப்பா சேர்த்ததுக்கு அப்புறம் என்னை எடுத்து வளர்த்து படிக்க வச்சதெல்லாம் அவர் தான், சோ அவருக்கு இந்த டைம்ல உடம்பு முடியல, இப்ப நான் அவருக்கு தேவைப்படுறேன், அதனால நான் கண்டிப்பா அங்க இருந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன சொல்லணும்னா, சரிங்க அப்படின்னா கூட நம்ம பொண்ணும் கூட்டு போயிடலாம்
ஆமா அப்படி சொல்லி கேட்கும்போது, அவ எதுக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லங்க ஊருக்கு வேற கூட்டு போறோம். சப்போஸ் அங்க நல்ல வரம் கிடைச்சுச்சுன்னா, அங்கேயே அவள கல்யாணம் பண்ணி குடுத்துரலாம் அப்படி சொன்னதுக்கப்புறம், அதுவும் சரிதான். சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு, இப்ப இவங்க இங்கிருந்து போகும்போது இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கன்டினியூஸா இதனோட செகண்ட் எபிசோடும் பாத்துரலாம். இந்த செகண்ட் எபிசோட்ல அந்த அங்கிள தாங்க காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க இருக்க பூச்செடிக்கெல்லாம் தண்ணி அடிச்சிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அந்த கார்த்தி வராங்க. வந்தவன், ஐயா எப்படிங்க ஐயா இருக்கீங்க? உங்க கால் வலியெல்லாம் எப்படி இருக்கு? என் கால் வலியெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சே போச்சு. ஏன்னா இன்னைக்கு லலித் அவன் ஃபேமிலியோட வரா. சோ அதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் அப்படி சொல்லும்போது, பரவாயில்லையே இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு இவன் சொல்லும்போது, அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, சரி ஓகே அம்மா எங்க காலையில எழுந்து எங்க கிளம்பிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல ஐயா எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலை எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் முடிக்கலான்னு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொன்னதுக்கு அப்புறம் அவரும் சரி ஓகே போயிட்டு எல்லா வேலையும் முடி. ஆனா என்ன எனக்கு இன்னைக்கு நல்லது நடந்ததுன்னா அது ஒன்னால தான். உனக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்லது நடக்கும் அப்படி சொல்லும்போது, என்ன ஏன் சொல்றீங்க என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும்போது, அது உனக்கு போக போக புரியும். நீ இப்ப கிளம்பு அப்படி சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சிருவாருங்க. இப்ப இவன் போனதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா அந்த அங்கிள் முன்னாடி நம்ம ஹீரோட ஃபேமிலி உட்காந்துட்டு இருக்கும்போது, இப்ப இவர் என்ன சொல்லணும்னா, என்ன லலித் நீ இவ்வளவு சீக்கிரமா இங்க வரும்னு நான் எதிர்கூட பார்க்கல அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, ஐயா உங்களுக்கு உடம்பு முடியாதப்ப நான் பாத்துக்கிறது அது என்னோட கடமை. அதனால தான் நான் சீக்கிரமா வந்தேன். நீங்க கவலைப்படாதீங்க நான் தான் இருக்கேன் இல்லையா அப்படி சொல்லும்போது, பக்கத்துல உட்காந்து அந்த சுஜி என்ன கேட்பானா, தாத்தா இங்க என்ன நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது, ஏமா வீட்டுக்குள்ள நெட்வொர்க் கிடைக்காது. ஆனா நீ வெளியே போனா உனக்கு ஃபுல் நெட்வொர்க் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் உடனே அவங்க அம்மா பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிப்பாங்க. இங்கே வந்துட்டு உன் வேலை காட்டுறியா? இங்க வந்தனா அடக்க உடக்கமா இருக்கணும் அப்படி சொல்லும்போது, இதை கேட்ட அந்த அங்கிளும் இங்க வர மருமகளே என் முன்னாடி அவளை திட்டாத, அதுக்கப்புறம் எனக்கு கெட்டவகம் வந்துடும் அப்படின்னு இவர் மிரட்டும் போது, இப்ப சுஜியும் ரொம்ப நன்றி தாத்தா எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படின்னு அவ சொல்லுவாளா, சரிம்மா நீ பேத்தி கூட்டு போயிட்டு உள்ள போய் ரெஸ்ட் எடு சரியா அப்படி சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம், பரவாயில்ல லலித் கூடயே உன்னுடைய பொண்ணையும் கூட்டு வந்திருக்க அப்படி சொல்லும்போது, இல்லங்கப்பா அவளை கூட்டு வரது என்னோட ஐடியா கிடையாது, அது உங்க மருமகளோட ஐடியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க இப்படியே பேசிட்டே இருப்பாங்களா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா சுஜியோட அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, பெட்ரூம்ல அவங்க பெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த அங்கிள் வராங்க. அவரை பார்த்த உடனே அவன் என்ன கேட்பானா, ஏதாச்சும் வேணுமா மாமா அப்படி சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லிட்டு இவர் நேரம் அந்த கபடு பக்கம் போகும்போது அப்படியே மயக்கம் வர மாதிரி, மருமகளை எனக்கு கொஞ்சம் புடி அப்படி சொல்லும்போது, ஐயோ மாமா என்னாச்சு வாங்க அப்படி சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு பெட்ல உட்கார வச்சுட்டு இருக்கும்போது, என்னாச்சு மாமா அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லம்மா கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கு கொஞ்சம் தலையை பிடிச்சி விடுறியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவ்வளவு என்ன பண்ணுவோம்னா பொறுமையா அவருடைய தலையை லைட்டா பிடிச்சி விட்டுட்டே இருக்கும்போது, அப்படியே அவருடைய மேல அவரை சாய்ச்சி வச்சுட்டு அப்படியே தலையை பிடிக்கும் போது, தலைவரும் சும்மா ஜம்முன்னு பஞ்சு மெத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தலையை வச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டே இருப்பாரா. ரெஸ்ட் எடுத்தவரு கொஞ்ச நேரத்துல அவருக்கு வேற மாதிரி மூட் ஆனதால அப்படியே பொறுமையா வராசிட்டே இருப்பாருங்க. உடனே அவளும் அதை புரிஞ்சுக்கிட்டு, என்ன மாமா இப்ப எப்படி இருக்கு சுகமா இருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமாமா இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல, இப்ப இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கட்டத்துல மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டு அப்படியே லைட்டா தடவிட்டே இருக்கும்போது, திடீர்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அங்க வந்து கூப்பிட ஆரம்பிச்சிருவாரு. ஏ லலிதா நீ எங்க இருக்க அப்படி சொல்லி இவர் கூப்பிட்ட உடனே அப்பதாங்க இவ சுயநினைவுக்கு வரா. வந்தவ டப்புன்னு அங்கிருந்து ஓடுருவாங்க. உடனே இப்ப அந்த தாத்தாவுக்கும் ச்சே நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணும்போது, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தா நம்ம தாத்தாவும் அதுக்கப்புறம் நம்ம லலித்தோட ஃபேமிலி உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்லுவாருன்னா, எங்க பாருப்பா நம்ம ஜமீனோட விஷயமா கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு, அங்க கொஞ்சம் வேலையும் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் நீ இங்க நல்லா ரெஸ்ட் எடு அப்படி சொல்லும்போது, இதை கேட்ட நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏமாமா நீங்க இங்கிருந்து கஷ்டப்பட்டு வெளியே போறீங்க, அந்த வேலையெல்லாம் இவர்கிட்ட விடுங்க, இவர் போயிட்டு எல்லாமே பார்த்துப்பாரு அப்படி சொன்ன உடனே, இவனுக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லி கேட்கும்போது, அட நீங்க கவலைப்படாதீங்கப்பா எல்லா விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்க இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு இவன் சொல்லுவானா. சரி ஓகே அப்போ உன்னோட விருப்பம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, பக்கத்துல இருந்த அவனுடைய பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவானா, நீங்க இருந்தா உனக்கு போர் அடிக்கும், நீ என் கூட வா ரொம்ப சந்தோஷமா சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், சரிங்கப்பா அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருப்பாங்களா. நீ அந்த மருமகளுடைய முகத்தை பார்க்கணுமே, அந்த அங்கிளை பார்த்துட்டு ஒரு மாதிரி கண் அசைக்க அவருக்கு இது புரிஞ்சிருங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்றதுக்காக தான் இப்ப அவங்க ரெண்டு பேரும் எப்படியே கழட்டி விடுறாங்கன்னு சொல்லி நல்லாவே தெரியும். இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நைட் டைம்ல நம்ம அங்கிள் ஒரு பெட்ரூம்ல உட்காந்துட்டே இருக்கும்போது அங்க வந்த அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, மாமா இந்தாங்க பால் குடிங்க அப்படி சொல்லும்போது, நான் பால் குடிச்சு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு இவரு ஒரு மார்க்கமா சொல்ல, அதுக்கு அவ என்ன சொல்லணும்னா, அப்படியா அப்ப நான் இன்னைக்கு நானே உங்களுக்கு பால் கொடுக்குறேன் அப்படின்னு இவ ஒரு மார்க்கமா சொல்ல, இதை கேட்ட அவரும் என்ன சொல்ற அப்படி சொல்லி கேட்கும் போது, சேச்சா நான் எதுவும் சொல்லல, நான் இன்னைக்கு உங்களுக்கு என் கையால பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே இவரும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லுவாரா. சரி மாமா உங்களுடைய காலை கொடுங்க நான் அழுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை பிடிச்சி மடியில வச்சு இவ அழுத்தும் போதே ஒரு மார்க்கமாவே அழுத்துவாங்க. நிவேதா எனக்கு இப்ப என்ன தெரியுமா தோணுது, எனக்கு இப்பயே உங்ககிட்ட பால் குடின்னு
தோணுது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வெளிப்படையா கேட்கும் போதே நீங்க எதுக்கு கேட்கறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, ஆமா உனக்கு தான் வெளிப்படையாவே தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காக நீ யோசிக்கிற என்கிட்ட வரதுக்கு அப்படி சொல்லும்போது, இல்ல நான் யோசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு வேற வயசாயிடுச்சு, உங்களால குடிக்க முடியுமான்னு சொல்லி தான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லும்போது, எது எனக்கு குடிக்க முடியாதுன்னு யோசிக்கிறியா? இந்த விஷயத்த நீ இங்க இருக்கவங்க யார்ட்டாச்சும் கேட்டுப்பாரு, அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரியும். எனக்கு வயசாயிடுச்சு, நான் ரிட்டையர் ஆயிட்டேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் இப்பயும் சரி எங்க தான் இருக்கேன், நீ வேணா ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாரு அப்படி சொல்லும்போது, ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு இவர் சொன்ன உடனே இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த மருமகளை இழுத்து வச்சு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிப்பாருங்க. உண்மையாவே இந்த மாமனாரும் மருமகளும் பண்ற சீன்ஸ் எல்லாமே சும்மா வேற லெவல்ல இருக்கும். இப்படி இவங்க உட்காந்து பண்ற சீன்ஸ் எல்லாமே சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணுமே போடாம பண்ற சீன்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல அடுத்தடுத்த வீடியோவை நம்ம 2 எபிசோடாவே பார்த்துடலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் செக்ஷன் கிட்ட ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குங்க, அதை அப்படியே கிளிக் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோட லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். அதனுடைய நேம் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை அப்படியே காப்பி பண்ணி டெலிகிராம்ல நீங்க அப்படியே பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா அங்க நம்ம டெலிகிராம் சேனல் காட்டுங்க. ஸோ அதுல இந்த வீடியோ இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி ஓகே கைஸ், இதோட வருவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.